அடிச்சு முழங்கி திருப்பாடல் பாடிக்கிட்டு சத்தமா தேவனை துதித்து கொண்டு போனார்கள். எரிக்க மதில் சுவர் அதுவாக இடிந்து விழுந்தது. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. விவிலிய அறிஞர் சொல்வார்கள், அது விழுந்த விதத்தை பாருங்களேன். நம்ம வெளியிலேருந்து தான் விழுந்திருக்கு, வெளியிலேருந்து தள்ளி தான். இப்படி தள்ளினா எப்படி விழுவும்? சுவர் இப்படி தானே விழணும். ஆனால் இப்படியாக விழுந்தது. அதான் துதியின் மகிமை. உங்க குடும்ப தடைகள் நீங்க வேண்டுமா, விலக வேண்டுமா, கீழே விழ வேண்டுமா? துதி பாக்களை குடும்பத்திலே மெழுகுதிரி ஏற்றி ஒரு பாட்டு பாடுங்க, ஒரு ஜெபமாலை சொல்லுங்க, மரியே வாழ்க சொல்லுங்க, ஒரு இறைவசனம் வாசிங்க. வேதவசனம் வாசிக்கிறது இல்லை, பாட்டை பாடுறா அப்படின்னா அறாடா நாக்கு முக்கான்னு பாடுறது. ஜெபமாலை சொல்றது இல்லை. தடைகள் விலகலை சாமி, அப்படியே காம்பவுண்டு வாழ் பெருசாகிட்டே இருக்கு சாமி, அடைச்சிட்டாங்க சாமி. ஏன் அப்புறம் ஆகாது? குடும்பத்தில் யாராவது ஒருவராவது செய்ய வேண்டும். வெயில், நல்ல வெயில், இப்போதான் மழை பெய்யுது. ஆண்டவர் கைத்தட்டி நன்றி சொல்லுவோம். நல்ல மழை, அருமையாக சூப்பரான ஏர், நல்ல காற்று.